ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளான 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இந்த 2 மார்க்ஸ் ப்ராப்ளம் எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி தானே யோசிக்கிறீங்க? டிரான்சிஸ்டர் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி தான். வாங்க பார்க்கலாம். Determine the value of the base current of a common base configuration whose current amplification factor is 0.92. Emitter current is 1 milliampere. இதுதான் கொடுத்திருக்கிற ப்ராப்ளம். இது ஆக்சுவலாக 2 மார்க்குங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்தின் 2 ஸ்டெப் இல்லைனா 3 ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட ப்ராப்ளமை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் எது இன்புட் கரண்ட் எது அவுட்புட் கரண்ட்டுன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரஃபாக உங்களோட ப்ராப்ளம் போடுறப்ப இந்த டயக்ராமை போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் பேஸுக்கான டயக்ராம். ஸோ அப்போது பேஸுக்கும் எமிட்டருக்கும் இடையில் நம்ம இன்புட் கொடுப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்க்கும் கலெக்டருக்கும் இடையில் அவுட்புட்டை எடுப்போம். சரிங்களா? இது காமன் பேஸுக்கான சர்க்கியூட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எமிட்டருங்கிறது தான் நம்மளோட இன்புட், கலெக்டருங்கிறது நம்மளோட அவுட்புட். ஸோ அப்போ இன்புட் கரண்ட் என்னது? எமிட்டர் கரண்ட். அவுட்புட் கரண்ட் என்னது? கலெக்டர் கரண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இப்போ இந்த கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டருங்கிறது நத்திங் பட் கரண்ட் கெயின். அப்போ இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனில் கரண்ட் கெயினை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? ஆல்ஃபான்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0.92. இது கொடுத்துருக்கிற டேட்டா. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எமிட்டர் கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ எமிட்டர் கரண்ட்டுங்கிறது என்னது? இன்புட் கரண்ட் கொடுத்துட்டாங்க, ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க, பேஸ் கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ இங்கே இருக்கிற கரண்ட் இதுதான் ஐபி. இந்த பேஸ் வழியாக ஃப்ளோ ஆகிற இந்த கரண்ட் தான் நமக்கு வந்து ஐபி. அப்போ இந்த கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போது நமக்கு நார்மலாக டிரான்சிஸ்டர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த எமிட்டர் கரண்ட்டை எப்படி எழுதுவோம் அப்படின்னா பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட்டுன்னு எழுதுவோம். கரெக்டாக? இதில் இருந்து பேஸ் கரண்ட் எப்படி எழுதலாம்? பேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு எமிட்டர் கரண்ட். ஸோ இதை இங்கே அப்படியே வச்சுக்கிட்டு இதை இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போது எமிட்டர் கரண்ட் மைனஸ் கலெக்டர் கரண்ட்டுன்னு வந்துடும். அப்போது நம்ம பேஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எமிட்டர் கரண்ட்டோட வேல்யூவும் தெரியணும், கலெக்டர் கரண்ட்டோட வேல்யூவும் தெரியணும். பட் ஆனால் இந்த ப்ராப்ளம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எமிட்டர் கரண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கலெக்டர் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இந்த கலெக்டர் கரண்ட்டை எப்படி மேடம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்ஃபாங்கிறது என்னது? கரண்ட் கெயின். இப்போ இந்த கரண்ட் கெயினை நம்ம எப்படி எழுதலாம்? காமன் பேஸில் அவுட்புட் கரண்ட் டிவைடட் பை இன்புட் கரண்ட், தட் இஸ் ஐசி டிவைடட் பை ஐஇ. இதில் இருந்து ஐசி நம்ம எப்படி எழுதலாம்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு ஐஇன்னு கிடைக்கும். ஓகேவா? ஐங்கிறது எமிட்டர் கரண்ட், ஆல்ஃபாங்கிறது கரண்ட் கெயின் இல்லைனா கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். இப்போ இந்த ரெண்டு டேட்டாவுமே எனக்கு தெரியும். ஆல்ஃபாவோட வேல்யூ 0.92, ஐயோட வேல்யூ என்ன? 1 மில்லியாம்பியர். நான் அப்படியே வச்சிருக்கேன், 1 மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்போ 0.92ஓட 1 மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.92 இந்த மில்லியாம்பியரை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கலெக்டர் கரண்ட். இது வந்து இங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் 1 மில்லியாம்பியர்னு போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 0.92ஓட 1 மில்லியாம்பியரை மல்டிப்ளை பண்ணுறப்போ 0.92 மில்லியாம்பியர்னு வரும். திஸ் இஸ் கலெக்டர் கரண்ட். ஓகேவா? ஸோ கலெக்டர் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எமிட்டர் கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 1 மில்லியாம்பியர்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எமிட்டர் கரண்ட் 1 மில்லியாம்பியர், கலெக்டர் கரண்ட் நமக்கு எவ்வளோ வந்தது? 0.92ன்னு வந்தது. அப்போது 1 மைனஸ் 0.92, இதுவும் மில்லியாம்பியர் இதுவும் மில்லியாம்பியர் தான். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்? காமனாக இந்த மில்லியாம்பியரை இங்கே ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். அப்போ 1லேருந்து 0.92 போச்சு அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் பாருங்கள்? 0.08 மில்லியாம்பியர். ஸோ இதுதான் வந்து பேஸ் கரண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ அப்போது இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இதில் நமக்கு என்ன தெரியணும்? ஃபார்முலா தெரியணும். ஓகே, ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுங்கிறதுனால இங்கே வந்து கரண்ட் கெயினை வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். இதுவே வேறு கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எமிட்டர் கரண்ட்டுக்கான ஃபார்முலா இது வந்து எல்லா கான்ஃபிகரேஷனுக்கும் ஒன்று தான். எமிட்டர் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் கரண்ட் ப்ளஸ் கலெக்டர் கரண்ட். இது பேசிக்கான ஃபார்முலா.
ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணி என்ன கேட்குறாங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண இந்த ப்ராப்ளம் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன்னா அந்த இடத்துல நமக்கு சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கரண்ட் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்ன, அதே மாதிரி எது இன்புட் கரண்ட்டு எது அவுட்புட் கரண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சம்டைம்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எக்ஸாம் படிக்கிறப்ப நிறைய விஷயம் படிப்போம். அப்போ படிக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எப்பவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காமன் பேஸ் கான்ஃபிகரேஷனுக்கான டயக்ராம் இப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து இது இன்புட்டு, ஓகே, ஸோ இது இன்புட்டுன்னு போட்டுட்டு இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அவுட்புட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ இதிலிருந்து உங்களுக்கு வந்து இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டயக்ராம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து இன்புட் கரண்ட் அவுட்புட் கரண்ட் இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் கரண்ட் கெயின் வோல்டேஜ் கெயின் எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்பிள் சர்க்கியூட் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபார்முலாஸை எழுதி வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.